கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த காலை பொழுதில் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடப் போகிற நாம் இன்னும் சற்று தினங்களே நமக்கு முன்பாக இருக்கிறது. அதற்காக நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஆயத்தப்படுத்தி நம் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி தேவனுள் நம்முடைய உள்ளத்தில் வர நாமே ஆயத்தப்படுத்துவோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட ஒரு வசனத்தை படித்து அதை தியானித்து நம் உள்ளத்தை ஸ்திரப்படுத்துவோம், தூய்மைப்படுத்துவோம், அவருக்காக காத்திருப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 27 35வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பிரியமானவர்களே, இந்த காரியம் சங்கீதம் 22:18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சொல்லப்பட்ட இந்த வசனம் ஏன் சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டதுன்னு நம்ம தியானிக்கணும். முதலாவது, சங்கீதக்காரன் சொல்றது போல இந்த வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள் சீட்டு போட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது. அப்போ இது யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டால், கிறிஸ்து நமக்காக பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பார், அவருடைய வஸ்திரங்கள் சீட்டு போட்டு பிரித்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது அந்த நம் இறந்து போனவர், அந்த இறந்தவர் கிறிஸ்து தான் என்பதை உறுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது. யூதர்கள் இதை அவர்கள் விசுவசிப்பதில்லை. அவருடைய கிறிஸ்து வேற ஒருத்தர் வரப்போகிறார் என்று இன்னும் கூட நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே பிரியமானவர்களே, நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்து நம் இரட்சகர் என்பது இதன் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகிறது. இரண்டாவது காரியம், இந்த வஸ்திரம் புறஜாதியாராகிய அந்த ரோமர்கள் தங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுகிறார்கள். அதாவது யூதர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரட்சிப்பு, அந்த மீட்பு அவர்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு புறஜாதியாராகிய ரோமர் கையில் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு கூட பாருங்க, இந்த ரோமர்கள் மூலமாகத்தான் உலகமெங்கும் அவருடைய அந்த நற்செய்தி, அதாவது அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அவருடைய வஸ்திரம்னா ஒரு வஸ்திரம் தகப்பன்கிட்ட இருந்து அது யாருக்கு, அவர் மரித்ததுக்கு பிற்பாடு அவருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாகும், அவர்களுக்கு பிறகு அவர் பிள்ளைகளுக்கு சொந்தமாகும். அதுபோல அந்த வஸ்திரன்றது தேவனுடைய உரிமை அப்படின்னு சொல்லலாம், தேவனுடைய உரிமையாக்கப்பட்ட பிள்ளைகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த உண்மையான பிள்ளைகளாய் இருந்த அந்த யூதர்கள் தங்களை வெறுத்து அவர் ஏற்றுக்கொள்ளாதபடியினால் அந்த உரிமை நம்மிடத்தில் இன்று வந்திருக்கிறது. அந்த சுவிசேஷம் நம்மகிட்ட வந்திருக்கிறது. இன்னைக்கு நித்திய ஜீவனுக்குள்ள போகணுன்னா கூடாத காரியமாக இருக்குதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒட்டகம் கூட ஊசியின் காலில் போயிடும், ஆனால் ஒரு ஐஸ்வர்யவான் விண்ணகத்தில் வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு நம்ம உலகத்தின் பேரில், உலகத்தின் மீது வைத்த அன்பினால இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை உணராதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இந்த உலக தேவைகளுக்கு பின்னால் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலக ஐஸ்வர்யங்களுக்கு பின்னாடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ரோமர்கள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக கொடுக்கப்பட்ட இந்த உரிமை நம்ம விட்டு தூர போய் கொண்டிருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, அந்த காலத்தில் ரோமர் ஆட்சி மூலமாக கிறிஸ்துவ மதமாக மாற்றப்பட்டு உலகமெங்கும் இந்த புறஜாதியர் மூலமாக எல்லா புறஜாதியாருக்கும் அறிவிக்கப்பட்ட அவருடைய இந்த மீட்பு நாம் ஒவ்வொருவரும் அறிந்தது போல மற்றவர்களும் அறிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த சுவிசேஷம் நம்மோட நின்றுடக்கூடாது. இந்த சுவிசேஷத்தை முதலாவது நாம் கடைபிடித்து நம்முடைய செய்கைகள் மூலம் மற்றவர்களுக்கு காண்பிப்பதோடு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நம்முடைய வாயின் மூலமாக அறிக்கை செய்து அவர்களுக்கும் இயேசுவின் அன்பை சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த அன்பு, அவர் பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த நாட்களிலே மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவோம். கிறிஸ்துவின் நற்செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். நாம் ஜெபிக்கலாம். எனது அன்பும் இரக்கமும் கிருபையும் சமாதானம் உள்ள எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை வேளையில கூட இந்த வசனத்தை கேட்ட நாங்கள் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும், உம்முடைய வருகை, உம்முடைய மீட்பு, உம்முடைய ரட்சிப்பு, இவை எல்லாவற்றையும் நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு பலன் தாருங்கப்பா. எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே. ஏசப்பா, எங்கள் உள்ளத்தில் இருக்கிற கசப்பு வெறுப்புகளை எல்லாம் நீக்கி உம்முடைய வஸ்திரத்தை ஆடையாக நாங்கள் தரித்து கொள்ளவும், உம்முடைய அன்பை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உம்முடைய பிறப்பை கொண்டாட இருக்கிற நாங்கள் அதை எங்களுடைய மீட்பாக நாங்கள் நினைத்து சந்தோஷப்படவும், மற்றவர்களை இதை குறித்த காரியங்களை எங்கள் செயல்கள் மூலமாக காண்பிக்கவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. இந்த நாள் நல்ல நாளாக அமைய எங்களுக்கு உங்களுடைய வளமுள்ள ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்களை வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஜெபித்து ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன்.